எல்லாருக்கும் பிரியாணி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அதுக்கு தொட்டு சாப்பிட்ற கத்திரிக்காய் தொக்கும் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி டேஸ்டியாக அண்ட் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் இதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அதோட கலர் நல்லா மாறி வரணும். வதங்கின கத்திரிக்காவை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே மிளகு, ஜீரகம், சோம்பு இது 3ஐயும் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ அது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, ஒரு கைக்குத்து அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 20 வேர்க்கடலை இருக்கும் போட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை, எள்ளு, வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து சுண்டி வரணும். இந்த அளவுக்கு வரணும். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இது பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, ஒயிட் ரைஸ்க்கு கூட அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.